ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்து கொஸ்டின்ஸை முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். உங்களுடைய பெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன சிக்னலோ ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷனோ இருக்கும். என்ன சிக்னல், அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கிளம்பும்போது இவனுக்கு பயம் சொல்லாமல் கிளம்பிட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பான், வரமாட்டான் வெளியே, சவுண்ட் கொடுப்பான். நான் அவனை போய் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் வெளியே வருவான். ஓகே, வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ள உட்காந்துப்பான். ஸோ ஒரு வருத்தமான ஒரு குரல் சவுண்ட் கொடுப்பான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இதோட அம்மாவும் எங்கிட்ட தான் இருக்குது, இதோட தங்கச்சியும் எங்கிட்ட தான் இருக்குது. எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பாங்க. பட் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு பேரியர் கேட் மாதிரி. நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுக்காமல் அந்த பேரியர் கேட்டை தாண்டி ஓடி வந்துடும். ஓகே. I have a rabbit at house. So முயல், yeah. ஆமாம், முயல். ஸோ பொதுவாக காலையில் எழுந்துக்கும் போது we don't have alarm at house. ஸோ என்ன பண்ணுவான்னா throughout the night he is very active to such an extent that காலையில் நாங்கள் 5 o'clock எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோன்னா தி மார்னிங் கரெக்டாக காலில் வந்து ஸ்க்ராச் பண்ணுவோம். ஸோ ரொம்ப க்ளோஸான பர்சனாக இருந்தால் நக்கி எழுப்பி விட்டுருவோம். நாங்கள் கோழி வளர்க்குறோம். கோழி வளர்க்குறீங்க. அது வந்து வெளியே போயிட்டு யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டுட்டு வந்துச்சுன்னா அதோட 2 ரெக்கையும் காட்டி சண்டை போட்ட சொல்லிட்டு அந்த கோழி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சண்டை போட வைக்க அவங்க கிட்ட போய். சண்டைக்கார கோழியா இருக்கும் போல இருக்கு. அது இந்த கோழி தான் சார். அது பேர் பிரேம்குமார்னு வச்சுருக்கோம். அது யார் கூப்பிட்டாலும் அவங்கள வந்து திரும்பி பார்க்கும். பிரேம்குமார். டாக்டர்ஸ், இப்போ மனுஷங்களுக்குள்ள இருக்க சில காமன் லாங்குவேஜ், கை கொடுத்தா கை கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று வேணும்னா கை நீட்டி கேட்குறோம், அந்த மாதிரி விலங்குகளுக்கு பொதுவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது காமன் சயின்ஸ் இருக்குங்களா? ஐம்புலங்களில் வந்து டாக்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்லி வேரி ஆகுது சார். ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து ஐ கேன் சே இஸ் 100 to 1000 டைம்ஸ் மோர் தேன் த ஹியூமன். அதே மாதிரி காதில் கேட்குற தன்மை நம்மளுக்கு கேட்காததெல்லாம் அது கேட்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதனுடைய பிஹேவியர்ஸ். அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை அவ்வளோ துல்லியமாக கோரிலேட் பண்ணி இருக்க சக்தி இருக்குது. பெட்டுக்கு உள்ளே போகிற ட்ரெயின்ட் ஆகி உள்ளே போகிறதுலாம் இட் கோ இன் டு த டீப் ஆஃப் மைண்ட் லைக் இட் கோஸ் டு a motherboard. கேன் வெரி வெல் ரிமெம்பர். இப்போது சம்மரில் வந்து இவன் எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்து 4 டைம் சாப்பிட்டு இருந்தான் பர் டே. இப்போது 5 monthsனால 4 டைம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கு. சம்மரில் வந்து ஒரு வாட்டி தான் சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு. ஸோ மற்ற இதெல்லாம் அப்படியே குறைஞ்சிருது. நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை. ஸோ சம்மரில் இப்படி தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இது இருக்கா இதுக்கு? See, heat definitely affects this breed, particularly German Shepherd வந்து heat வந்து affect பண்ணும். சம்மரில் வந்து குறைச்சி சாப்பிட்றது it is natural, nothing to worry about it. பட் என்னென்னா நம்ம நியூட்ரிஷன் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மாய்ஸ்சர் வாட்டர் நிறைய கொடுக்கணும். இட் இஸ் நாட் ஏபிள் டு டேக் பிகாஸ் ஆஃப் த ஹீட் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால சாப்பிடாமல் இருக்குது. அண்ட் ப்ரிஃபரபிளி டே டைமில் ஃபீட் பண்ணுறதோட ஈவினிங் ஆஃப்டர் சன்செட் ஃபீட் பண்ணிங்கன்னா இட் மே லைக் டு eat. அந்த டாக்கு வயசு 4-5 மாதம் இருக்குமா? 5 months ஆச்சு. ஃபஸ்ட்டு 6 monthsல they'll be eating too much. ஃபஸ்ட்டு 3-4 monthsலன்னா பிகாஸ் சாப்பிட்றது வந்து அதனுடைய க்ரோத்துக்கும் சேர்த்து சாப்பிடுது. ஸோ இட் இஸ் டபுள் த டைம் சாப்பிடும். இப்போ ஒரு டாக் வந்து 3 monthsல வந்து 50 grams இருக்கும், 5 monthsல 40 grams வரும், 6 monthsல 30 grams ஆகும், 1 yearல 20 grams ஆகும். ஸோ அதனுடைய குவான்டிட்டி ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் வில் கோ டவுன் பிகாஸ் இது போயிடுச்சு. ஹீட்டாக இருக்குது, எனக்கு ஹீட் ஆகிடுச்சு, எனக்கு அப்படியே மை பாடி கெட் கூல்ஸ் ஆஃப்டர் மை ஸ்வெட்டிங். ஓகே, அந்த ஸ்வெட்டிங்கே அதுக்கு கிடையாது. ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸே உடம்புல கிடையாது, எக்ஸப்ட் நோஸில் இருக்குது, காலில் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன், அதனால தான் பாருங்கள் அந்த டாக் பார்த்து ஹான்னு செஞ்சிட்ருக்கு. நீங்கள் தெர்மோ ரெகுலேட்டரி சிஸ்டத்தை சரி பண்ணுற மாதிரி யூ கீப் இம் இன் அ கோல்ட் பிளேஸ். ஓகே, give him a lot of water based food with cold water based food. Okay, automatically start eating. ஒரு டாக் வந்து வீட்டில் இருக்க டாக் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட, ஐ மீன் என்கிட்ட மட்டும் அது வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற மாதிரி பார்க்கும். என்ன ரீசனாக இருக்கும்? டாக்ஸில் வந்து சோஷியலைசேஷன் பீரியடும் ஒன்று இருக்குது சார். சரிங்க சார். 1.5 monthsலேருந்து 6 to 8 months அந்த பீரியடு தான் சோஷியலைசேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியடில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ, டாக் நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, என்ன அதை எக்ஸ்போஸ் பண்ணது வந்து கையில் மைண்டில் போய் தட் வில் எண்ட் அப் வித் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அந்த பீரியடில் ஒரு மனுஷன் வந்து லுங்கி கட்டின ஆளை பார்க்கலன்னு வச்சுங்க. அந்த பீரியடில் சோஷியலைசேஷன் பீரியடில் இஸ் நாட் டு எக்ஸ்போஸ் டு ஏ பர்சன் ஹூ இஸ் வேரிங் லுங்கி அப்படின்னா, நீ 1 வருஷம் கழித்து பார்த்தா லுங்கி கட்டினவன் எல்லாமே லைஃப் லாங்காக எதிரியாக தெரியும் உனக்கு. ஸோ அந்த பீரியடில் சம்திங் ஹேப்பன் would have happened in his life. பண்ணது அவர் தப்பாவே இருக்கட்டும். இப்போ நாயோட மனசை எப்படி மாத்துறது அவர் சொல்லுங்க. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு ஒண்ணும் இல்லங்க. இது இட் இஸ் டெய்லி இவரை ஃபீட் பண்ண சொல்லுங்க டாக. ஓகே, ஃபீட் பண்ணுங்க. நீங்க டாக வெளியில கொண்டு போங்க. ஓகே, நீங்க யூ டு சம்திங் யூ ஷுட் திங்க் நாய் வந்து உங்களுக்கு எஜமான் நினைக்கணும்.
நாயில் அமௌங்க நாய் ஒரு நாய் தான் ஹெட்டாக இருப்பார்.